ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாடு போயிட்டு திரும்பி வந்த உடனேயே மெட்ரோ ட்ரெயின் பார்க்குறதுக்காக ஸ்டார்ட் ஆனது போயிருந்தேன். அது ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன்னா, அதில் தான் இறங்கி நான் இப்போ வந்துட்டு சிவாஜி பார்க் போகலான்ட்டு இருக்கேன். தாதர்னு இப்படி மும்பையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு சிட்டி, நல்ல இப்போ ஹை சிட்டி தாதர். யாரும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாதருக்கு தான் போகிறது வழக்கம். அந்த மாதிரி இப்போ நான் வந்து மெட்ரோ ட்ரெயினில் இறங்கிட்டு தாதர் கார்டன் போகிறதுக்காக பீச் இருக்கும், அங்கே நல்ல கடல் இருக்கும். சிவாஜி பார்க் அப்படின்ட்டு அதுக்கு நேம் அது. அப்புறம் சைத்திய பூமின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. ஏன்னா அம்பேத்கரோட நினைவு இடமும் அங்கே இருக்குது. சிவாஜி பார்க் இது பேர். இந்த இடத்து பேர் சிவாஜி பார்க்கு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறேன் தாதர். இது அதோட ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து கடற்கரை வருது. இவ்வளோ கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணணும், கொஞ்சம் போயிட்டு பாருங்கள். இது வந்து மும்பை தாதர் ஹை சிட்டி. அதோட பிளேஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இது சைத்தன்ய பூமி அப்படின்னு சொல்லிட்டு இதோட சிம்பல் அது என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம கன்னியாகுமரிக்கு போகும்போது எப்படி நம்மளுக்கு அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே ஒரு பிரைட் கிடைக்கு, அதே மாதிரி இது வந்து இதில் வந்து ஒரு அணையாக விளக்கு இருக்கும். அந்த இதில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சிவாஜியோட பிறந்த நாள், மராட்டிய மன்னர் சிவாஜியோட பிறந்த நாள்லாம் அங்கே கொண்டாடுறது வழக்கம். அங்கே ஒரு சிலையும் இருக்குது, சிவாஜியோட சிலை. இப்போ இதோட என்ட்ரன்ஸுக்கு இது உள்ளே போயிட்டு கடற்கரையில் கீழே எல்லோரும் உட்காந்துருக்காங்க பாறையில். தண்ணி அதை தாண்டி வராது. ஸோ நாங்கள் இதிலேருந்து அந்த பக்கம் போகாமல் இதிலேருந்தே தாவி அப்படியே போய் பாறை மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தண்ணிலையும் கொஞ்சம் நேரம் நடக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் நம்ம கன்னியாகுமரியில் எப்படி உட்காந்துட்ருப்போம், ஆனால் கொஞ்சம் சங்கிலித்துறையில் தான் உட்கார முடியும் கன்னியாகுமரியில். இல்லை மேலே நிற்கலாம். இதில் வந்து நல்லா இந்த பாறை மேலே உட்காந்துட்டு அப்படியே கடற்கரையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி நல்ல ஹைவேயாக இருக்கும். அந்த பக்கம் ஒர்லி போகிறதுக்காக ஒரு கடற்கரைக்கு மேலே கட்டியிருக்கிற ஃப்ரிட்ஜு இருக்கும், பாலம். கடலுக்கு மேலே ஃப்ரிட்ஜு கட்டியிருப்பாங்க. அது வழியாக வந்து ரோட்வே போகும். அதை பார்க்குறதுக்கும் இது பார்க்குறதுக்கும் சன் செட் ஆகிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் உட்காந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கடற்கரையில் நல்லா காலை வந்து தண்ணியிலலாம் நனைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்குறோம். நம்ம எப்படி கன்னியாகுமரியில் போவோமோ அது மாதிரி எல்லா மக்களும் அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிவிட்டு கடற்கரையை ரசிச்சுட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் போகிறவங்க, காலேஜ் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருந்தாங்க. மே மாதம் நல்லா ஹையான ஒரு வெயில் இருந்தது. நாங்கள் ஒரு 4 o'clock கிட்ட போயிருந்தோம். நல்லா இருந்தது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதுக்கும் அந்த சூழ்நிலைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் இந்த கடற்கரைக்கெலாம் போய் என்ஜாய் பண்ணணுன்னா அந்த சிவாஜி பார்க்கு கண்டிப்பாக போங்க. மும்பை வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்க வேண்டிய இடம் சிவாஜி பார்க்கு. அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு கார்டனும் உண்டு. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்ருக்கோம். இந்த பாறை மேலே நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே அந்த தண்ணியோட கடற்கரையோட அந்த குளிர்ந்த காற்று சேர்ந்து அந்த மழைத்துளி வந்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே போயிட்டு இதில் வந்து இந்த பக்கம் வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை அந்த அம்பேத்கரோட நினைவு ஆலயத்துக்கு, அந்த இடத்துக்கு. அந்த பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் நான் போயிருக்கிறேன். சிவாஜி பார்க்கு தடுக்கி விழுந்தா நம்ம ஏரியாவிலேருந்து சிவாஜி பார்க்கு, தாதர், அப்புறம் கார்டன். ஆனால் இந்த இடத்துக்கு உள்ளே நான் போகவே இல்லை. எங்கள் ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு போகல. இந்த மாதிரி பார்க்கு போயிட்டு வந்துடுவோம். இப்போ என் பொண்ணு, நான், என் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து போனோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புத்தரோட சிலை வந்து நிறைய இருக்குது. அப்புறமா தான் யோசித்த வந்து அம்பேத்கரோட நினைவிலத்துக்கு போகும்போது புத்தரோட சிலை இருக்குது. புத்தரோட போதனைகளும் அதுதான். நான் ஆசையே துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம், ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம், மனம் சொல் செயல் ஆகியவற்றில் தூய்மை வேண்டும், எப்போதும் உண்மையை பேச வேண்டும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஹை ஃபேமிலியில் பிறந்தவர் தான். அந்த போதி மரத்தடியில் வந்துட்டு தியானத்துக்காக எல்லாத்தையும் ஆசையை திறந்து வந்துடுவார். ஸோ அந்த இது அங்கே இருக்குது. அம்பேத்கரும் அதே மாதிரி பயங்கர ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டு யாருக்கெல்லாம் வசதிகள் இல்லாமல் வாழ்ந்துற ஒரு ஜாதி மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஹை லெவலில் கொண்டு வர்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு தெய்வமாகவே மாறிட்டார். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க கல்யாணம் ஆகி அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் வந்து அது கல்யாணம் ஆன உடனே கும்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த அம்பேத்கர் நினைவு இடத்துக்கு தான் வருவாங்களாம்.
அவ்வளோ அழகாக இருந்தது உள்ளே. ஆனால் ரொம்ப கேமரா வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அம்பேத்கரோட சைன் என்ட்ரன்ஸில் இருந்தது, அதையும் பார்த்துட்டு இது உள்ளே போய் அந்த அம்பேத்கர் சிலையை வந்து இதான் அதோட சைத்தன்யம், இந்த சென்டர், அந்த அம்பேத்கரோட இடம் நினைவு இடத்தோடது, அதையும் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு இது வந்து புத்தரோட ஒரு பெரிய சிலை இருந்தது, அதுக்கிட்ட இருந்து அந்த கார்டனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருக்க இடம். பின்னாடி தென்னை மரம் எல்லாம் இருக்குது. மும்பையில் ஒரு மும்பையோட நடு இதில் இருக்க தாதர் இருந்துட்டு அந்த தாதரில் இப்படி ஒரு கார்டன், ஒரு அழகான ஒரு கார்டன் இருக்கும். அதில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா தாதர் சிவாஜி பார்க்கை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது வந்து திரும்ப வந்துட்டு நாங்கள் கார்டனுக்கு போகிறதுக்காக வெளியே வந்துட்டோம். அப்புறம் உள்ளேயே அந்த புத்தர் சிலை வந்துட்டு தங்க கலரில் இருந்தது. அப்புறம் வெளியே வந்துட்டு மாங்காய் உப்பு சில்லி பவுடர் போட்டு வச்சுருந்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கார்டனுக்குள்ளே போகலான்ட்டு ஐடியாவில் இருக்கும். கார்டனோட வீடியோ ஷார்ட்ஸோ அல்லது வீடியோவோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.